எப்படி சுந்தர்சிக்கு வந்து அரண்மனை சீரிஸோ அந்த மாதிரி வந்து சந்தானத்துக்கு வந்து டிடி சீரீஸு தில்லுக்கு துட்டு திரைப்படத்தினுடைய ஃபிலிம் சீரீஸில் இப்போ வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல், ரைட்? ஸோ இந்த திரைப்படத்தினுடைய வீடியோ மட்டும் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த டிடி படத்தில் செல்வராகவன் வந்து ஹிட்சாக் இருதராஜ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். அதாவது படத்தை ரிவ்யூ பண்ணுறவங்க படத்தை பற்றின கொஞ்சமாக நாலேஜ் இருக்கிறவங்க பண்ணால் எனக்கு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லுவார். அதே நேரத்தில் சந்தானம் சொல்லுவார், படம் நல்லா இருந்தால் ஓட போகுது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான், இது யார் வந்து ரிவ்யூ பண்ணாலும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு பூசி மொழி இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தின் மூலமாக இந்த தமிழில் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லையா, பொதுவாக ரிவ்யூ பண்ணி படம் மோசம் அப்படின்னு சொல்கிறவங்க, இன்டர்வலில் வந்து உப்பு சப்பு இல்லைன்னு பேசுகிறவங்க எல்லாருமே ஒரு பிடிச்சிருக்காரு. மிக முக்கியமாக படத்துக்கு லேட்டாக வந்துட்டு மொபைல் பார்த்துட்டு வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு வந்து நீ வந்து சொல்கிறேன்ட்டு சதக்குன்னு வந்து குத்துற அந்த இடம் இருக்கு இல்லையா, அதில் சில நியாயங்கள் இல்லாமல் இல்லை, ரைட்? இப்போ இந்த டிடி படம் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். இந்த திரைப்படத்துடைய கதை என்ன? சந்தானம் அவர் வந்து ஒரு ரிவ்யூவர், கிசா அவர் பேர், யூடியூப் ரிவ்யூவர். அவர் வந்து அப்பா வந்து நிகழ் ரவி, அம்மா வந்து கஸ்தூரி, தங்கை வந்து யாஷிகா ஆனந்த். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இப்படி ரிவ்யூவால் பாதிக்கப்பட்ட ஒரு இயக்குனர் அவர் எப்படி பழி வாங்குறாரு, அதை பேய் கலந்து கொஞ்சம் ஹாரர்லாம் கலந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை. பிரேம் ஆனந்த் இந்த திரைப்படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்கிறார். பேலன்ஸ்டிங்காக வந்து ரிவ்யூவரையும் சரி அதே நேரத்தில் இயக்குநர்கள் பக்கத்து நியாயத்தையும் சரி அழகாகவே எழுதி சுவாரஸ்யமாகவே கொடுத்துருக்கிறாரு. படம் வந்து பெருசாக போகலை, படம் வந்து அந்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ரொம்ப மோசமும் இல்லை, தியேட்டர் மெட்டீரியல் ஃபிலிம் இது. நீங்கள் படம் பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் ரசிப்பீங்க, அதுக்கான நிறைய காட்சிகள் இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து நாஸ்டாலஜிக்கா மூமெண்ட்லாம் ஞாபகம் வந்து என்னென்னா, சரவணா பாலாஜின்னு ஒரு தேட்டர் புருஷவாக்கத்தில் இருக்குது, அந்த தேட்டர் தான் இவங்க வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. உண்மையிலேயே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாராட்டணும், நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் பின்னி மில் செட்டையும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த காரு இந்த உடஞ்சி போனதெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சரவணா தேட்டர் அந்த மாடிஃபை பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு நிகராக வந்து மேக்கப் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜீப்பர் கிரீப்பர்ஸ் சீரீஸ் ஃபிலிம் சீரீஸில் வர்ற அந்த ஆட்கள் மாதிரியே வந்து ரெடி பண்ணது அதெல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி தீபக் குமார் பார்த்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா ரொம்ப கிளவராக கப்பல் ஐலாண்டு அது இந்த மாதிரி வந்து அழகாக வந்து சீனை மாற்றி பேரலல் யூனிவர்ஸ் மாதிரியான விஷயங்கள், படத்தை விட்டு வெளியே போகிறது படத்துக்குள்ளே இருக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிறதுலாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மேபி அதில் கொஞ்சம் கிளியராக இருந்திருந்தால் ஓரளவுக்கு குழப்பாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஏன்னா பொதுவாக வந்து ஹாரர் காமெடி ஃபிலிம் பார்க்க வர்றவங்க வந்து லாஜிக்கே இல்லாமல் தான் பார்ப்பாங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் படத்துக்குள்ளேயா வெளியேவா அப்படின்னும் போது ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். உண்மையிலே வந்து சந்தானம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. செல்ஃப் கலாய் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து கௌதம் மேனன், அதுக்கப்புறம் வந்து ரெடிங் கிங்ஸ்லி இவங்கெல்லாம் இருக்கும்போது மொட்டை ராஜேந்திரன் வந்து கண்ணை காமிச்சு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரே டைலாக் நெல்சன் சொல்கிறத வந்து நீ அப்படியே ஃபாலோ பண்ணுறன்றது கலாயாக இருக்கட்டும், ரெடிங் கிங்ஸ்லியை சொல்கிறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் ஜெயிலர் 2 வந்து அவுட்டா அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி கௌதம் மேனன் வந்து அவருடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தார். எப்படி இருந்த மனுஷன் சொல்லலாம், ஆனால் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அவருடைய பாட்டு அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். நல்லா காமெடி சென்ஸும் கொஞ்சம் சில இடங்களில் வந்து ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உண்மையிலே யாஷிகா ஆனந்த் தானே அது அப்படின்னு எனக்கு ஆச்சரியம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணை பல்லு விளக்கிக்கிட்டே தாவணி போட்டு வரும்போது யாரும் நினச்சேன், அடுத்தது அப்படியே வந்து அந்த கப்பல் சீன் வரும்போது தான் அப்படியே வா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ யூடியூப் பிரபலங்கள் ரவி, அதுக்கப்புறம் வந்து வர்ஷினி, யாஷிகா ஆனந்துன்னு ஒரு பெரிய பட்டாளத்தே இருக்கிறாங்க. மாறன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். முக்கியமாக வந்து அந்த டிவி போட்டியில் இருந்துக்கிட்டு ஜாதகம் ஜோசி சொல்கிறது வந்து நிஜமாலுமே சிரிப்பாக இருந்தது. மொட்டை ராஜேந்திரன் படத்தில் வந்து ஏன்னா டிடி இதில் இந்த சீரீஸில் வந்து கதவுக்கு மேலே நின்றுட்டு கதவு திறக்கும்போது காலை விரிச்சு கதவு மூடும்போது அந்த இடம் வந்து உண்மையிலே அந்த தியேட்டர் வந்து அந்தளவு சிரிக்கும். அதுக்கு நிகரான ஒரு விஷயத்தை மொட்டை ராஜேந்திரன் வந்து இந்த படத்தில் வந்து அந்த எலி மேட்டர் வந்து உண்மையிலே பஸ்ட் அவுட் ஆகி சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. உண்மையிலே அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். உதாரணத்துக்கு இந்த மாதிரியான திரைப்படங்களில்
ஒரு அடிப்படை விதியாக வந்து ஒரு டைரியோ இல்லை ஒரு பொருளோ இல்லை ஒரு சாவியோ அதை வந்து எல்லாருமே தேடுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பில்லா படத்தில் வந்து டைரியை வந்து தூக்கி போட்டு கிளைமேக்ஸில் பிடிக்கிறது மாதிரி இந்த படத்துலையும் வந்து அந்த மாதிரி ஒரு டைரியை தூக்கி போட்டு தள்ளுற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்து. முக்கியமாக வந்து நிழல் ரவியும் சந்தானமும் அந்த டைரியை தள்ளி தள்ளி விளையாடுற இடம் இருக்கு இல்லையா, உண்மையிலே ஒரு சூப்பராக பண்ணியிருந்தார் நிழல் ரவி. அதுவும் தலைக்காணிக்கு மாதிரி வந்து டைரி வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், நல்லாவே பண்ணியிருந்தார் உண்மையிலே. அதே நேரத்தில் சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் அழகாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக யாஷி ஆனந்த் வந்து கத்தும்போது பாட்டிலில் பிடிச்சி அந்த பாட்டிலை தூக்கி போடும்போது அதுலேருந்து கத்துற மாதிரியான விஷயங்கள் வந்து உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்தது. அடுத்தது நான் ரொம்ப ரசித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா கீழே பார்த்து பேசுகிறேன்னா கீழே தானே சப்டைட்டில் போடுவாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரியே இருந்தது. டெக்னிக்கலாகவும் படம் வந்து ஸ்ட்ராங்கு தான். பரத் விக்ரமனுடைய எடிட்டிங் வந்து படத்திற்கு வந்து ரொம்ப பலமாகவே இருந்தது. அதே நேரத்தில் ஓஃப்ரோ அவருடைய மியூசிக்கும் நல்லாவே இருந்தது. படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்துக்கு உள்ள படத்துக்கு வெளியே அப்படின்ட்டு செல்வராகவன் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து குழப்பமாக இருந்திருக்கலாம், ரைட். அதே நேரத்தில் காமெடி படம் எங்கும் வந்து நிரவி இருக்குது. நிறைய இடங்களை ரசிக்க முடிஞ்சது. முக்கியமாக வந்து அந்த கால் ஒட்டிக்கிற இடங்கள், மற்ற இடங்கள் அது எல்லாமே நல்லா தான் இருந்தது. இதில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் எனக்கு தெரிஞ்ச வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஹீரோயினுமே எனக்கு போஜ்புரியில் எங்கேயும் நடிக்கிறாங்க போல இருக்கா அப்படி எடுத்து வந்த மாதிரி இருந்தது எனக்கு ஆக்சுவலி. அந்த மாதிரி இடங்களை தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸில் வந்து பொதுவெளியில் இருக்கிறவங்க வந்து இதில் வந்து நடிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அவங்களால வந்து நம்மளோட கனெக்ட் ஆகிக்க முடியல. அந்த மாதிரியான விஷயங்களும் படத்துக்கு வந்து மைனஸாக இருக்குமோ அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். நான் என்னுடைய அபிப்பிராயம் தான் சொல்கிறேன். மற்றபடி திரைக்கதையில் கொஞ்சம் உள்ளே வெளியே பண்ணாமல் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் சக்ஸஸ் ஆகிருக்குமோ அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். காரணம் என்னென்னா, பேயோடே போயிருந்தால் பிரச்சனை இல்லை அந்த ஸ்லீப்பர்ஸ் க்ரீப்பர்ஸ் அந்த குரூப்ஸ் வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. படத்துக்குள்ளே வெளியே அப்படின்போது ஒரு வித்தியாசமும் ஒன்று பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருந்தாங்க. அதுதான் இங்கே வந்து மைனஸாக இருக்குமோ அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். திரும்ப அதை தான் சொல்கிறேன். மற்றபடி வந்து இந்த படத்தை பார்க்காதவங்க நிச்சயமாக ஒரு வாட்டி பாருங்கள், நீங்கள் ரசிப்பீங்க. அதற்கான எல்லா எலமெண்ட்டும் இதில் இருக்குது. ஏஜோக்கெலாம் பெருசாலாம் கிடையாது, நல்லா எல்லாருமே ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த சீன் தான் இல்லாமல் படத்தில் நிறைய இடங்கள் வந்து ரசிக்க வச்சுருந்தாங்க. மிக முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக்கு, அந்த மஞ்சுமல் பாய்ஸை வந்து தூக்கி போட்டு டமாலும் அந்த பக்கம் அப்படி திருப்பி போட்டு அந்த கைத்தை திருப்பி போடுங்கடான்ற இடங்களாக இருக்கட்டும். இன்னொன்று சில இடங்கள் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமான்ற பயத்திலே சில இடத்துல நிறுத்திருப்பாங்க. இல்லை பாட்டுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருன்றதாக நிறுத்திக்கலாம் மேபி. அந்த மீனம்மாவுக்கு வந்து மொட்டை ராஜேந்திரனும் நிழல் ரவியும் 2 ஸ்டெப்பு போடும்போது உண்மையிலே அது வந்து ராஜசுந்தர மாஸ்டர் மாதிரி சில் அவுட்டில் ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து செம ஹிட்டான பாட்டு. அது நாஸ்டாலஜிக்காக வந்து ஒரு சில் அவுட்டில் எடுத்திருந்தாங்கன்னா உண்மையிலே அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி உட்காந்து நம்ம 1000 பேசிடலாம். ஆனால் அங்கே உட்காந்து எழுதுறவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். அது நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பு 5க்கு 3.25. நிறைய பேர் வந்து படம் வந்து ஒன்றும் அந்தளவு ஒர்க் அவுட் ஆகலைன்னாங்க. அப்படி நினைக்காதீங்க. நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய இடங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மார்க் மை வேர்ட். ஓகே, ரெடி. வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு சொல்லுங்கள். நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய பிறகு உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.